தோழர் அவர் ஹிமார்னு அழைப்பாங்க. அவர் பட்டப்பேரா புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இவர் என்ன செய்வார்? யுத்ஹிகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டாங்கன்னா சிரிக்க வைப்பாரு. அதான் அவர் வேலை. சுப்ஹானல்லாஹ். ஆனா என்ன செஞ்சாரு? ஒரு நாள் மது குடித்து விடுகிறார். மது சாப்பிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தண்டனையை கொடுக்கிறார்கள். மது குடிப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கசையடி கொடுக்கிறார்கள். உடனே ஒரு மனிதர் எழுந்து சொல்கிறார், யா அல்லாஹ், இவரை சபிப்பாயாக. ஏன் இவர் மக்களுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறார்? இப்படி சஹாபாக்களுடைய பேரை களங்கப்படுத்திட்டார. அதான் அர்த்தம். அதுக்கு இவரை அல்லாஹ் சபிக்கட்டும் என்று ஒரு நபி தோழர் எழுந்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய மானமும் கீழே விழுவதை விரும்ப மாட்டார்கள். யார் மானத்தையும் கீழே தள்ளிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பொறுத்து இருக்க மாட்டார்கள். யாரா இருந்தாலும், அவர் முஸ்லிமா இருக்கட்டும், யஹூதியா இருக்கட்டும், நஸ்ரானியா இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், தன்னுடைய மானத்தை இழந்தாவது அவருடைய மானத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பார்கள். அவர்தான் முஹ்சின். என்னால ஒருத்தர் நல்லா இருக்கணுமே தவிர என்னால ஒருத்தர் மானத்தை இழந்து வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தல்அனு, அவரை சபிக்காது. ஃபவல்லாஹி மா அலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார். இது நிறைய ஃபிக்ஹுடைய சட்டம் இருக்கு இந்த ஹதீஸில், அதை விடுவோம் அங்க. ஆனா என்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய தன்மையை பாருங்க. இங்க இதான் அவர் மக்கள் வெளிப்படையா இழிவுபடுத்துறோம்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மனசுல வச்சிருக்காங்க அவர் மேல? அவர் தெரியாமல் அறியாமல் அந்த பாவத்தை செய்தாலும் அவர் யாரை நேசிக்கிறார்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார். இது போதும். அவரை நீங்க சபிக்கணும்னு அவசியம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், மன் ரத்த அன் இர்தி அஹி ரத்தல்லாஹு அன் வஜ்ஹிஹி அன்னார யௌமல் கியாமா. யார் பிறர் மானம் பற்றி பேசப்படும் பொழுது தன்னை விலக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து விலக்கிக் கொள்வார். இது வேணும்னா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். யாராவது பத்தி பேசுறாங்களா? யா அஹி, எனக்கு தேவையில்லை இது. அவருக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். என்கிட்ட வந்து ஏன் சொல்ற? அல்லாஹ் அவருக்கு திருந்தணும்னா அவர்கிட்ட போய் நேரடியாக அந்த மாத்திக்க சொல்லு. என்னை இழுத்து என்னையும் பாவையில ஆக்கிறத போயிரு. உன்னோட சேர்ந்து என்னையும் இழுக்கிறதுக்கு பிளான் போட்டு சைத்தான் வேலை பார்க்காத. தயவு செஞ்சு போயிரு. அவருக்கு மானத்தை அவரே வச்சுக்கிட்டோம். அவர் செஞ்ச பாவம் எனக்கா? அவர் ஒரு பெண்ணோட பேசிட்டாரு, பெண்ணோட தொடர்பு கொண்டாரு, உபச்சாரம் செஞ்சாரு, மஅதல்லாஹ். இவர் செஞ்ச பாவம் எனக்கா? யாருக்கு செஞ்சாரு? அல்லாஹ்வுக்கு. அவர் அல்லாஹ் மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய விருப்பம். அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்ற என்று யார் பிறர் மானம் பற்றி பேசப்படும் பொழுது வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிறாரோ, தன்னை விலக்கிக் கொள்கிறாரோ, அல்லாஹ் அவரை நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து விலக்குவான். 3 சட்டம் இருக்குதுல. 1, பிறர் மானத்தை பற்றி பேசக்கூடாது. முதல்ல பிறருடைய கண்ணியத்தை பற்றி பேசக்கூடாது. அவர் கெட்டவராகவே இருந்தாலும் நல்லதான் பேசணும். ஏன் உனக்கு தெரிஞ்சு 1000 கெடுதல் இருக்குன்னா அவருக்கு உனக்கு தெரியாம 1000 நன்மை அவர்கிட்ட இருக்கு, உனக்கு தெரியாது. இல்லையா? அவருக்கு தாடி இருக்காது, ஆனா அவர் தஹஜ்ஜுத் தொழுவார், உனக்கு தெரியாது. அந்த பொண்ணு நிக்காப் போட்டிருக்க மாட்டா, ஆனா எந்த ஒரு ஆண் டைம் பேசாம ஃபேஸ்புக்ல இருப்பா, அது உனக்கு தெரியாது. நிக்காப் போட்டிருக்க பெண் பல பேர் அதை செய்யறாங்க. தாடி வச்சிருக்க பல பேருக்கு தஹஜ்ஜுத் இல்லை. இப்போ உனக்கு இல்லாத நன்மை அவரிடத்தில் இருக்கும், நீ அதை பத்தி நினைக்காத. முதல்ல பேசக்கூடாது பிறருடைய மானத்தை பற்றி. 2வது, இந்த ஹதீஸில் இருந்து பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது. பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சும்மா இருக்கக்கூடாது. 3வது சட்டம், ரத்த, திருப்பிடணும். வேணாம், ஸ்டாப் பண்ணு, இதுக்கு மேல இதை பத்தி பேசாத என்று இந்த 3 தன்மையை யார் செயல்பட்டு நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாப்பான். தொழுகை மட்டும் இல்லை. அதனால தொழுகையில
ஈடுபாடு எல்லாம் இருங்கிற காரணம் அல்ல இது. இதுல மட்டும் முக்கியத்துவம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் நினைக்கக்கூடிய எம்மோடு இருக்கக்கூடிய இந்த குணங்கள், இதுல மாற்றம் வேணும். அவர்தான் மீன முஹ்சின், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவருடைய மாணவர் ஒருவர் இருக்கிறார். வந்து சொல்றார், கவ்வல்லாஹு தஅஃபக யா இமாம், இமாமே உங்கள் பலகீனத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்தட்டும் அப்படிங்கிறார். பலகீனம் உறுதியாச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவர் என்ன சொல்லியிருக்கணும்? கவ்வாக்கல்லாஹு மின் தஅஃபிக அவ் கவ்வாக்கல்லாஹு அன் தஅஃபிக, இந்த பலகீனத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உறுதியை தரட்டும் என்று சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு தெரியாம மாத்தி சொல்லிட்டார். இமாம் ஷாஃபிஈ புரிந்து கொண்டார். ஊந்துர் மாதா தகுல், அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. என்ன சொல்றாரு அவரு? கவ்வல்லாஹு தஅஃபக், அல்லாஹ் உங்களுடைய பலகீனத்தை உறுதி கொடுக்கட்டும் என்று சொல்கிறார். அப்படி உறுதி கொடுத்தால் நான் உயிரோடு வாழ முடியாது. அப்ப அந்த மாணவர் சொல்றாரு, யா இமாம், நான் ஒருபோதும் அந்த நினைவில் சொல்லவில்லை, நான் ஒருபோதும் அந்த நினைவில் சொல்லல. இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க, நீ என்ன திட்டி இருந்தாலும் நீ அப்படி சொன்ன நினைச்சிருக்க மாட்டேன் நான் உன்னை. புரியுங்க, நல்லா புரியுங்க. நீ அப்படியே சொல்லி இருந்தாலும், அந்த எண்ணத்திலேயே சொல்லி இருந்தாலும் நான் அப்படி நினைச்சிருக்க மாட்டேன் உன்னை. இதான் ஹுஸ்னுத்தன். ஹுஸ்னுத்தன். அவர் தெரியாம அவருடைய மொழியில ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். அப்போ அவர் உள்ளத்தாலே அப்படி பேசாம நினைச்சிடாரு, தப்பது. சில ஊர்ல பழக்கம் இருக்கும், அவர் இவர்னு சொல்லுவாங்க, அவர் இவர்னு சொல்லுவாங்க. ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வந்தார் அவர் போனார்பாங்க. நமக்கெல்லாம் அது ஒரு கண்ணிய குறைவான வார்த்தையா தெரியும். உடனே ஒரு தூதருக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிடக்கூடாது. ஹஸ்னுத்தன், அவரும் மொழி நடையா இருக்கலாம், அது அவ்வளவுதான், அது அவருக்கு கண்ணியமா இருக்கலாம். இல்லையா? இப்படி சின்ன சின்ன விஷயத்திலையும் பிறர் செய்யக்கூடிய தவறுகள் முன்னால் வரும் பொழுது நல்லெண்ணம் வைப்போமே, அவர் நல்லதான் செஞ்சிருப்பாரு, நல்லதான் நினைச்சிருப்பாரு, தெரியாம நடந்திருக்கும், விட்டுருவோமே என்று நல்லெண்ணம் கொள்வதற்கு இமாம் ஷாஃபிஈ மரணப்படுக்கையில் கூட வழிகாட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கேட்ட சம்பவம் தான். ரஜுலன் யஸ்ரிகு, ஒரு மனிதர் திருடுவதை பார்க்கிறார். ஒரு மனுஷன் திருடுறதை பார்க்கிறார். ஃபகால லஹு அஸ்ஸரக்த, நீ திருடினாயா என்று கேட்கிறார்கள். அவர் சொன்ன கல்லா வல்லாஹ் கல்லா தல்லா என்று எல்லா சத்தியமும் செய்கிறார். நான் திருடவே இல்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு. கண்ணில் பார்க்கிறாங்க அவர் திருடுறத. கல்லா வல்லாஹி வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு, படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, ஒருபோது நான் திருடல என்றார் அவர். இமாம் ஷாஃபிஈ இமாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹ் வ கذبtu ஐனி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன், என் கண் பொய் சொல்லி விட்டது. சுப்ஹானல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதர் திருடுவதை பார்க்கிறார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, திருடினியப்பான்னு சொல்லி. அவர் என்ன சொல்லிட்டாரு? அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்ற திருடறன்னு சொல்லி. என்ன நினைச்சாங்க உடனே? நீ அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணாலும் திருடறன்னு சொன்னாங்களா? நீ உனக்கு ஒண்ணு பத்தி எனக்கு தெரியாதா, நீ எத்தனை சத்தியம் பண்ணுவேன்னு? இந்த போலி சத்தியம்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொன்னாரா? அல்லாஹ் கொண்டு வந்துட்டாரா, முடிஞ்சு போச்சு, ஹலாஸ். இதான் உண்மை. நான் நம்பிக்கை கொள்கிறேன் அதே இறைவனை, என் கண் போய் சொல்லி விட்டது நீ இல்லப்பான்றான். யோசிச்சு பாருங்க, எங்க இந்த தன்மை நம்மள்ட்ட இருக்கு? அல்லாஹ்வின் மீது ஒருவர் சத்தியம் என்று சொல்கிறான், நான் எடுக்கலப்பா, நான் அப்படி நினைக்கலப்பா. இல்ல நீ அப்படித்தான் நினைச்சிருப்ப. அதற்கு பிறகு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா யார் நம்ம? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் நெருங்கி நெருங்கி போராடா, இப்ப நெருங்காதவன் அவன் பார்க்கக்கூடிய பார்வை என்ன? இப்படித்தான். இவர் 5 வக்து தொழுவ ஆரம்பிச்சிருப்பாரு. எப்போ சொல்றதுதான்,
அவர் தொழுகாதவரை பார்த்து எப்படி பார்ப்பாரு? அன்னைக்கு தான் ஃபஜ்ருக்கு போய் 2-3 நாள் தொடர்ச்சியா தொழுவ ஆரம்பிச்சிருப்பாரு. பெட்ல தான் ஃப்ரெண்டு தொழுவாம இருப்பான், இவன்லாம் முஸ்லீமா, இவன்லாம் இன்னைக்கு மூத்தானா என்ன அவன் நினைச்சிட்டு போவான். இப்படியா இல்லையா? அவர் காய்ச்சல் தூங்கிட்டு இருப்பாரு. இப்படியா இல்லையா? சில பேர் இன்னைக்கு ஃபஜ்ர் ஜமாஅத்துக்கு வரணுங்கிற முக்கியத்துவம் அதை பத்தி பேசுறோம், எல்லாம் இருக்கிறோம். ஒரு ஆள் கொஞ்சம் லேட்டா பள்ளிக்கு வர்றாரு, அவர் எப்படி பார்ப்போம்? நம்ம என்னப்பா இவர் நம்மளோட பயாருக்கெல்லாம் வர்றாரு, தொழுவு கூட சரியா இல்லையோ விட்ட நிப்ப மாட்டுமா? அவர் பள்ளி தொழுதுட்டு வெளியே வந்து ஏதோ மறந்து வச்சிருக்காரு சொல்லி உள்ள போயிருக்கலாம், யாருக்கு தெரியும்? அல்லது ஏதாவது கடமையாகி குளிச்சுட்டு லேட்டா வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம நினைக்கிறது முதல்ல இது தவறான எண்ணம் தான். அது நமக்கு தெரியல இது தவறுன்னு சொல்லி, ஆனா நினைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். ஏன் இந்த உலகத்துல எவ்வளவோ நன்மைகள் இருக்கு, முன்னாடி சொன்னது திரும்பவும் சொல்றேன், எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. நன்மைகளுக்கு அளவு இருக்கப்பா? அளவு இருக்கா? 1000, 2000, 3000, 4000 இருக்கா? இவ்வளவுதான் நன்மைகள் லிஸ்ட் போட முடியுமா உங்களால? முடியாது. எவ்வளவோ நன்மைகள் இருக்கு, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள்லாம் இருக்கு. அப்படித்தான் அவரால் தொழுகையில சரியா கவனம் செலுத்த முடியாம பள்ளியில தொழ முடியாம இருக்கலாம், ஆனால் அவர் அதுக்காக தௌபா செஞ்சு திருந்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பார். ஆனா தொழுவாயுமே பெருமையில இருப்பான். யாரு ஹைர் இதுல? யாரு ஹைர்? யாரு ஹைர்? நிக்காப் போடல ஒரு பெண் அல்லது ஹிஜாபா கலர் ஆடையில் அணிஞ்சிருக்காங்க, அந்த ஊருடைய கலாச்சாரத்தின்படி கலர் ஆடை ஏதோ ஒரு ஃபிக்குடைய சட்டப்படி வேற வரல. நான் ஒரு பெண் ஒரு ஹிஜாபை கொஞ்சம் மாடர்னா அணிஞ்சிருக்கா, ஆனா அந்த நல்லா அணிஞ்சிருக்கிற பெண், அந்த பெண் எப்படி பார்ப்பா? எப்படி பார்ப்பாங்க? என்ன ஒரு ஹிஜாப் கூட இவள்கிட்ட சரியில்லையே, இவங்கெல்லாம் பயானுக்கு வந்து என்ன செய்ய? இவங்கெல்லாம் கிளாஸ்க்கு வந்து என்ன செய்ய? தாடி இல்லையே, கம்மியா இருக்கு, இவரெல்லாம் பயானுக்கு வந்து என்ன செய்ய? ஒரு தாடி, அவர் தாடி கொஞ்சம் கம்மியா இருக்கும், இவர் கம்மியா இருக்காரு, இவரெல்லாம் தாடியா? தாடி கூட இல்லை, இவரெல்லாம் தாடியா? ஒரு ட்ரெஸ் அவருக்கு போட்டு தெரியாம போட்டு வந்திருப்பாரு, கரண்டைக்கு கீழே போயிருக்கும், அது இவர் கரண்டைக்கு கீழே போட்டிருக்காரு, இவரெல்லாம் தாடியா? ஈஸியா பிறரை ஜட்ஜ் பண்ணிடும், அப்படியா இல்லையா? இந்த தன்மை எல்லோரிடத்திலும் இருக்கு. சஹாபாக்கள் யார்? தங்களை அவர்கள் அப்படியே பணிந்து பார்ப்பார்கள், பிறகு நல்லவங்களா பார்ப்பாங்க. எல்லாரும் நல்லவங்க, நான் கெட்டவன் நினைப்பாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லதா நினைச்சிருப்பாங்க, நான் தான் தப்பா நினைச்சிருப்போம்னு நினைப்பாங்க. நான் தான் அந்த இடத்துல தப்பு செஞ்சுட்டணும், நான் தான் கோவப்பட்டு கூடாது அந்த இடத்துல நினைப்பாங்க. அவன் ஏன் கோவப்பட்டு நினைக்க மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஒரு குர்ஆன் வசனத்தை பத்தி. 3 தன்மை உடையவர்களை அல்லாஹ் சொல்கிறார், முஃமின்கள் தான் அவர்கள். வமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹி வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத். ஒருவர் தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்த கூட்டத்தார், இன்னொருவர் நடுநிலையாக இருப்பவர்கள், இன்னொருவர் நன்மைகளில் விரையக்கூடியவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க பதில், அப்படியா? இவர்கள் யார் தெரியுமா? சாபிக்கும் பில் கைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள், தூதரும் நபி தோழர்களும். முக்தஸித், பின்னால் வரக்கூடிய மக்கள். ஸாலிமுல் லினஃப்ஸிஹி, தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்தவர்கள் யார்? ஃபமிஸ்லி மிஸ்லக், என்னையும் உங்களையும் போன்றவர்கள். புரியுதா நான் சொல்றது? புரியல? 3 கூட்டத்தார்களை பற்றி கேட்கப்படுகிறது. இந்த 3 கூட்டத்தார்கள் யார்? குர்ஆனில் சாபிக்கும் பில் கைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் யார்? நடுநிலையார்கள் என்று சொல்கிறான், இவர்கள் யார்? அநீதம் இழைத்தவர்கள் என்று சொல்கிறான், இவர்கள் யார்? சரி, இந்த 3 கேட்டகரியில் நம்ம எங்க இருப்போம்னு கேட்டா பல பேர் என்ன சொல்லுவோம்? இப்ப சொல்லுவீங்க நீங்க, ஆனா இயற்கை என்ன நினைச்சிருப்போம்? நம்ம கல்வில நடுநிலையா இருக்கும்னு நினைச்சிருப்போம். எங்கள்கிட்ட அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு நினைச்சிருப்போம். நடுநிலையா இருக்கும், நாங்க பெரும்பாவமும் கிடையாது, நாங்க நல்லது அதிகமாகவும் செய்யறது, நடுநிலை அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையா கேட்டா. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? சாபிக்கும் பில் கைராத்துடைய கூட்டத்தில் இருப்பவர்கள், நன்மையில் விரையக்கூடியவர்கள், தூதருடைய மனைவி, இபாதத்தில் எந்த குறையும் இல்லாதவர்கள், அல்லாஹுவால்
சான்று கொடுக்கப்பட்ட ஒரு நபித்தோழி பெண் என்ன சொன்னார்கள்? தன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க? நன்மையில விரையக்கூடியவங்களை கொண்டு வந்து நிறுத்தல. நாங்க நபித்தோழர்கள் நடுநிலைன்னு கூட சொல்லல. நானும் நீயும் மனிதம் அளிக்கக்கூடிய கூட்டம் தான். யாருக்கு மனசு வரும்? நம்ம இந்த கூட்டத்தில் அவர் இருக்காரா, இவர் இருக்காரா, அவர் இருக்காரான்னு தேடுவோம் இல்லையா? நான் இருக்கேன்னு நினைக்க மாட்டேன். ஏன் அவர் அன்னைக்கு என்ன பத்தி பேசினாரு, இவரையும் அன்னைக்கு இவரை பத்தி பேசினாரு, இவரையும் அன்னைக்கு அவரை பத்தி பேசினாரு, இப்ப கூட திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம பேசியிருப்போம், அதை நினைச்சு பார்க்க மாட்டோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நிஃபாக்குடைய பட்டியல் கொடுக்கப்பட்ட நபித்தோரிடத்தில் சென்று என்ன கேட்டார்கள்? முனாஃபிக் பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்கின்றார்கள். யார் இவர்கள்? தூதருடைய காலத்தில் கூட கேட்கலங்க. அவங்க அமீருல் முஃமினீன் உமர் ஆகும்போது கூட கேட்கல. ஹலீஃபா ஆகி முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் உலகமெல்லாம் உமரை பார்த்து வியக்கிறது. அப்போது கேட்டார்கள், சொர்க்கம் நற்செய்தி சொல்லப்பட்ட, சொர்க்கத்தில் மாளிகை சொல்லப்பட்ட, நபித்துவம் எனக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் என்று சொல்லப்பட்ட என்னை பார்த்து ஷைத்தான் ஒரு தெருவிலே விரண்டு செல்கிறான். இந்த ஹதீஸ்லாம் உமருக்கு தெரியாதா? தெரியாம வாழ்ந்தாங்களா? இப்படி சொல்லப்பட்ட ஒரு மனிதர் தன்னை எப்படி நினைக்கிறாரு? நான் முனாஃபிக்கான்னு நினைக்கிறார். நீங்க நல்லா பயான் பண்றீங்க, நல்லா பேசுறீங்க, நல்ல தாவா செய்றீங்க, நல்ல மார்க்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்றீங்கன்னா அவர் தன்னை வந்துட்டோம்ப்பா சரியான பாதைக்குன்னு நினைப்பார். கரெக்டா வந்துட்டோம், இதுதான் நம்ம வந்த இடம் நினைப்பாரு. அவ்வளவுதான். இனிமே மூத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் நமக்கு. இன்னைக்கு மூத்தானா கபூர்ல 3 கேள்வி உடனே பாஸ் 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 100 and 100 உடனே நமக்கு புதுமகன் புது மனைவி தூங்குற மாதிரி தான் இன்னைக்கு நினைப்பார். உஸ்மான் இப்னு அஃபான் அவ்வளவு கண்ணியம் கிடைத்த பிறகும் கபூர்ல போய் அழுதாரு. ஏன்? இதான் முதல் வீடு, இங்க எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு நினைச்சாரு. நமக்கு அது இல்லை. அதான் கபூருக்கு போறது இல்லை, அதான் மௌத்து நினைச்சு பயப்படுறது இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போ ஒரு முஃமின் நல்ல எண்ணத்தை கொள்ள வேண்டும். அதற்காக தன்னுடைய நஃப்ஸோடவன் போராட வேண்டும். சாதாரண குணம் இல்லை, அதோடு நஃப்ஸோடவன் போராட வேண்டும். ஷைத்தான் நாடி நரம்புகளில் ஓடுகிறான். அவன் எப்போதுமே பிறரை பற்றிய தவறான எண்ணத்தை தான் உள்ளத்தில் ஏற்படுத்துவான். அதை எப்படி ஹைராக்குறது? அவன் தான் மக்சித். அது எப்படி அந்த ஷைத்தான் வரக்கூடிய அந்த பாதை அடைத்து வேணாம் நல்லெண்ண போன்னு எப்படி நினைக்கிறது? அதான் அங்க முக்கியம். அதற்காக ஒவ்வொரு முஃமினும் முஜாஹிதாக தன்னுடைய உள்ளத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு இந்த இஅ்திகாஃபுடைய ரமதானுடைய நேரத்தில் அவங்களுடைய வீட்டு வரை கொஞ்சம் நடந்து போறாங்க. இப்போ 2 நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வேகமா போறாங்க. அன்சாரி தோழர்கள் கொஞ்சம் வேகமா நடந்து போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னமா ஹிய சஃபியத்து பின்த் ஹுயை, நான் பேசிக் கொண்டிருந்த பெண் சஃபியா. சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹு அக்பர் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நாங்கள் அப்படி நினைப்போம். நீங்க ஒரு பெண்ணோட பேசிக் கொண்டிருந்தீங்கன்னா நினைப்போம், என்ன சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நாடி நரம்புகளிலும் ஓடுகிறான், இரத்த நாளங்களில் ஓடுகிறான். அவன் உங்களுடைய உள்ளத்தில் எதையாவது போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன். உடனே கிளியர் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப என்னை பத்தி ஒரு தப்பா நினைக்கிறான்னா நான் கிளியர் பண்ணிடணும். அதை நம் ஷாஃபிஈ சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக, ஒருவேளை அந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு எண்ணத்தை ஷைத்தான் போட்டிருந்தால் அவர்கள் காஃபிராக மாறி இருப்பார்கள். இல்லையா? தூதரை தப்பா நினைச்சா யாராரு? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழியை அடைத்தார்கள். அவங்களுக்கு தெரியும், அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொன்னாங்க, கூப்பிட்டு, இல்ல என் மனைவி தான். அல்லாஹ்வுடைய தூதர் இதில் பாதுகாப்போடு நடந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஹ்சின் தூதருடைய வழிகாட்டுதலின்படி தன்னை மாற்றிக்கொள்வார். இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்ளலாம். அதுக்காகத்தான் இந்த சபைகள், இந்த அறிவுரைகள் எல்லாம். எல்லார் மேலையும் நல்லெண்ணம் வைப்போம். யாரை பற்றியும் தவறான எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு முஹ்சின் அப்படி தவறான எண்ணம் வைத்திருந்தால், பிறரை பற்றி தவறாக பேசி இருந்தால், இன்னைக்கு போய் நல்லது பேசுங்க. அவரை பற்றி, அவருக்கு ஹைரை பத்தி பேசுங்க.
எப்போ அவர் எப்படி செஞ்சிருந்தா நீ சொன்ன, ஆனால் இப்போ எப்படி இருக்காரு தெரியுமா? அவர் 5 வக்து தொழுகிறாருப்பா, மாஷா அல்லாஹ். நல்லது பேசுங்க அவரை பற்றி. ஒரு முஹ்சினுடைய வாழ்க்கை எப்படித்தான், எல்லாரும் மேலேயும் நல்ல எண்ணம் என்ற தன்மை எம்மிடத்தில் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை கண்ணியமான முறையில் மகிழ்ச்சியான முறையில் வாழ முடியும். நல்லெண்ணம் எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தும். தீய எண்ணம் என்னையும் அழிக்கும், என்னை சுற்றி உள்ளவர்களையும் அழித்துவிடும், எல்லாரும் சந்தோஷத்தையும் பாழாக்கிறோம். நான் என் மனைவி மேல ஒரு சின்ன தவறான எண்ணம் வச்சிருந்தா என்ன மட்டும் பாதிக்காதது, யாரையும் பாதிக்கும், மனைவியையும் பாதிக்கும். அது யாரை பாதிக்கும்? பிள்ளைகளையும் பாதிக்கும். அது யாரை பாதிக்கும்? அவங்க பெற்றோரை பாதிக்கும். அது யாரை பாதிக்கும்? ஏன் பெற்றோரை பாதிக்கும். ஒரு சமூகமே அழிஞ்சிடும். அதனால நான் என்ன மாற்றி கொண்டாதான் என்ன சுத்தி இருக்கக்கூடியவங்களை மகிழ்ச்சியா என்னால பார்த்துக்க முடியும் என்ற தன்மையை உள்ளத்தில் ஏந்தி வாழ்ந்தால் அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த அறிவுரைகளை ஏற்று உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் பாலாக்கினார்களோ அவர்கள் புதைந்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேறொரு தன்மையை கொண்டு வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம்.